ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்கின மணிக்கு அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாதிரி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காவை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு காய்க்கு போதுமான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே வதக்கிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கலாம். தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே காய் நல்லா வெந்து வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக வற்றி வந்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போக எண்ணெயிலே வதக்கிட்டுக்கோங்க. காய் ஃபுல்லாக நல்லா கோட்டாகி வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா முட்டை வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா உதிராக வந்ததுக்கப்புறமா அடியோட கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அவரைக்காய் சாப்பிடுறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.